இன்னும் இளைய தளபதியாகவே இருக்க அவசியம் இல்லை. விஜய், நீ அடுத்து சூப்பர் ஸ்டார் தான். சினிமாவில் மேல இருக்கிற ஒரு காதல் மோகம், அந்த வெறி மட்டும்தான். இந்த வயசுல ரிட்டையர்ட் ஆயிடுறேன், நான் வீட்டில் இருக்கேன், ஒரு சூப்பர் ஸ்டாரை நான் வீட்டில் வச்சிருக்கேன், எனக்கு போதும்னு ஒரு பேர குழந்தைங்களோட நான் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு இல்லாமல், இன்னமும் நான் சினிமா எடுத்துட்டு போய் இந்த சினிமா ஒரு எடுத்த கதைகள் வந்து நான் சொல்லாமல் என்னமோன்னு தெரியல. இந்தியாவில் இருக்கிற எவ்வளோ கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, இவங்க எல்லாத்துக்கும் இல்லாத ஒரு பெருமை அவருக்கு இருக்குது. என்னென்னா, ஒரு நம்ம தமிழ்நாட்டோட ஒரு கண்ட்ரியோட ஒரு நம்பர் 1 இயக்குனரை வந்து சிஷ்யனாக பெற்று, ஒரு நம்பர் 1 கதாநாயகனை மகனாக பெற்ற ஒரு கிரியேட்டர் வேறு யாரும் எனக்கு தோணலை. ஒரு நிறைய பேர் உருவாக்கின டைரக்டர்ஸ் இருக்காங்க சார் மாதிரியே, நிறைய ஹீரோஸை உருவாக்கின டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே ஆளாக இருந்தது வந்து எஸ்ஏசி சார் மட்டும்தான் நினைக்கிறேன். நான் எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் தெரியும், நான் கேள்விப்படும்போது கூட நிறைய சொல்லியிருக்கேன் வந்து, ஒரு ஒரு 9 o'clockனா 9 o'clock வந்தே தீரணும், அவ்வளோதான். அது எங்கே இருந்தாலும் சரி. ஸோ அவர் 10:30க்கு வந்துருன்னு சொன்னார்னா, எனக்கு வந்து நேற்று நைட்லேருந்தே 10:30க்குள்ள டிராஃபிக் எப்படி இருக்கும் கரெக்டாக போயிடணும். ஏன்னா வேறு எதுக்கு வேணால் லேட்டாக போகலாம், சாரோட ஃபங்க்ஷனுக்கு கரெக்டாக உள்ளே போயிடணும். ஏன்னா அந்த மாதிரி அந்த டைமிங்கிறதுல வந்து ரொம்ப பயங்கரமாக இருப்பார். நான் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார் கம்போசிங்கில் சில டைமில் உட்காந்துருக்கும்போது, அந்த டைமில் இல்லை வந்து கரெக்ட் டைமில் வந்து சங்கர் சார் வந்துடுவார், கரெக்டாக வந்துடுவார், ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார். என்ன சார் கொஞ்சம் லேட்டாக தான் வரலாமே அப்படின்னு எனக்கு இது வந்து ஹாரிஸ் சார் சொன்னார். வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரலாமே சார், ஏன் சார் வேகமாக தானே? இல்லை சார், நம்ம ஸ்கூல் அப்படி சார், எஸ்சிசி சார்கிட்டருந்து ட்ரெயின் அப் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவ்வளோ பெரிய அவர் ஒரு வளரும்போது வந்து அதோட டைமிங் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து அவரை அடிச்சிக்க முடியாது. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸில் இருக்கிற என்ன மாதிரி சின்ன சின்ன டைரக்டர்ஸுங்கெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். நிறைய கதாநாயகர்களை, நிறைய டெக்னீஷியன்ஸு, நிறைய டைரக்டர்ஸை, ஹீரோயினை நிறைய பேரை அறிமுகப்படுத்தியிருக்காரு. நம்ம சின்ன வயசுலேருந்து இன்னமும் சொல்லப்போனால் நான் சொல்கிறேன், அங்கே நிறைய பேர் கத்தியில் வந்து ரொம்ப தைரியமாக டயலாக் பேசியிருக்கீங்க, ரொம்ப தைரியமாக டயலாக் வச்சுருக்கீங்களே, எப்படி இவ்வளோ தைரியமாக இருக்கணும்னு ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்லேருந்து ஒரு 20 years முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தைரியமாக படம் எடுத்து யாருக்குமே பயப்படாமல் டைரக்ட் பண்ண, வசனங்கள் ரொம்ப கூர்மையாக வச்சவர் வந்து எஸ்எஸ்சி சார் மட்டும்தான். அது வந்து நீங்கள் வந்து அவரோட அந்த 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 டைம் படங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா, கம்யூனிசத்தை வந்து சினிமாவில் வந்து ரொம்ப ஆணித்தரமாக சொன்னவர் வந்து எஸ்எஸ்சி சார் தான். அவரோட விஷயங்களை தான் நம்ம எடுத்துக்கிட்டு இன்றைக்கி ஜென்ரேஷன் சொன்னோம். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தைரியமாகவோ இப்படிலாம் சொல்லலை, எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தாங்கன்னா அப்போ இருந்த பெரிய ஆட்கள் இருந்திருக்காங்க. எங்களோட நான் சினிமாவுக்கு வரும்போது நான் பார்த்து பிரமிச்சு, இவ்வளோ தைரியமாக ஒருத்தர் சொல்ல முடியுமா அப்படின்னு ரொம்ப அப்படியே சில சாங்ஸ் எல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட அப்படியே ரத்தம் கொதிக்கும். இதில் இந்த படத்தில் கூட இருக்குது, நான் இந்த படம் பார்த்துட்டேன் ஏற்கனவே. இந்த படத்தில் கூட நீங்கள் படம் பார்க்கும்போது அப்படியே உங்களுக்குள்ள ஒரு பாயில் ஆகும், அப்படி கோபம் வர்ற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த உணர்வு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 years ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து அது வந்து திருப்பி அவரோட படங்கள் பார்த்து தான். எனக்கு வந்து ஒரு 3 நாள் முன்னாடி பேப்பர் பார்த்தப்ப எனக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு அதிர்ச்சி இருந்தது. எனக்கு வந்து எஸ்எஸ்சி சார் வந்து இதுக்கு மேலே நான் டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றது வந்து கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. இவ்வளோ வயசுக்கு அப்புறம் அவருக்கு என்ன அவசியம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு ஜாலியாக போயிட்டு வீட்டில் இருந்துக்கிட்டு எல்லா கணக்கு வழக்கம் பார்த்துக்கிட்டு அப்படி ஜாலியாக இருக்கலாமே. இன்னமும் சினிமாவில் மேலே இருக்கிற ஒரு காதல் மோகம், அந்த வெறி மட்டும்தான். இந்த வயசில் ரிட்டையர்ட் ஆகிடுறேன், நான் வீட்டில் இருக்கேன், ஒரு சூப்பர் ஸ்டாரை நான் வீட்டில் வச்சுருக்கேன், எனக்கு போதும்னு ஒரு பேர குழந்தைங்களோட நான் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு இல்லாமல், இன்னமும் நான் சினிமா எடுத்துகிட்டு போய் இந்த சினிமா ஒரு எடுத்த கதைகள் வந்து நான் சொல்லாமல் என்னமோன்னு தெரியல. எவ்வளோ ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ண ஒரு டைரக்டருக்கு என்னென்ன ஃபீல் இருக்கும், என்னென்ன போராட்டங்கள் இருக்கும், என்னென்ன பயம் இருக்கோ அவ்வளோத்தையும் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது சார். உங்கள் வயசுக்கெலாம் இவ்வளோ பேர் வந்து பாராட்டுற அளவுக்கு என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன மாதிரி சினிமாவில் வர்றவங்க கூட ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு படம் எடுக்க முடியும் அப்படின்னு நான் படம் பார்த்ததுனால சொல்கிறேன். ரொம்ப இதாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த படம் இதுக்கப்புறம் நான் டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்க வேணான்னு எனக்கு தோணுச்சு. பண்ணணும், நீங்கள்லாம் பண்ணாதான் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இன்னும் ஓடணும் அப்படின்னு எங்களுக்கு தோணும். எங்களுக்கு மேலே ஒருத்தர் இருந்து ஓடிட்டு இருந்தால் தான் நமக்கு இருக்கும். நான் பின்னாடி இருந்து திரும்பி பார்த்து எங்களுக்கு பின்னாடி வராங்கன்னா நாங்கள் உட்காந்துருவோம் கல் மேலே, சரி வரட்டும் அப்புறம் நம்ம எந்திரிச்சு போகலான்னு இருக்கும். எங்களுக்கு முன்னாடி நீங்களாம் ஓடிட்டு இருந்தால் தான் எங்களுக்கும் ஓடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும். ஸோ அதனால் இன்னும் நீங்கள் வந்து பண்ணணும்.
தமிழ் சினிமாவுக்கு வந்து அவர் வந்து நிறைய கதாநாயகிகளை அறிமுகப்படுத்தின மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு கதாநாயகன் அறிமுகப்படுத்தியிருக்காரு டைரக்டர் எஸ்ஏசி அவர்கள். அவர் வந்து நல்ல பயங்கர எனர்ஜியாக இருக்கார், பயங்கர ஃபாஸ்ட்டு டைமிங், காமெடி டைமிங்லாம் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஹீரோஸ்லேயே விட இன்னும் விஜயகாந்த் சார், விஜய் சாரெல்லாம் சேர்த்து கூட சொல்கிறேன், அவங்கெல்லாம் விட பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் யாரும் இல்லை, எஸ்ஏசி சார் தான். படத்தில் வந்து அப்படி ஒரு எனர்ஜி. நான் வந்து கொஞ்சம் படம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்தவொடனே சரி எப்பயுமே அவங்க ஆசைக்கு ஒரு படம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினச்சேன். நான் உண்மையிலே படம் பார்க்கும்போது அந்த கேரக்டரை அவரை தவிர வேறு யாராலையும் அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்க முடியாதுங்கிறத நான் உணர்ந்தேன். படம் பார்க்கும்போது உங்களுக்கும் தெரியும், அவரோட அந்த எனர்ஜி லெவல் வந்து வேறு யாருக்கும் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த படம் பார்த்தப்போ எனக்கு உணர்ந்தேன். பார்க்கும்போது உங்களுக்கும் நீங்கள் உணர்வீங்க. டீசரை பார்க்க முடியல, பட்டு இந்த ஒரு ஸ்டில் ஸ்பீக்ஸ் அபவுட் த மூவி. என்ன ஸ்டைலுங்க அது அண்ணே, பெரிய ஆளுண்ணே, நீங்கள் எதுவுமோ பண்ண போகிறீங்க. அவருடைய மனசில் எப்பவுமே இளமையானவர். அவர் சும்மா அப்படியே எனக்கு வயசாகிப்போச்சுன்னு சொல்லி ரொம்ப ஏமாற்றிட்டுருக்காரு. அதாவது 90களில் திரு விஜய் அவர்கள் நடித்து வெளிவந்த விஷ்ணு, அப்புறம் பிரியமானவளை, அந்த பட விழாக்களுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அப்போ வந்து நான் பேசுனது இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. தந்தை மகர் காட்டும் உதவி நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல்னு ஒரு திருவள்ளுவருடைய திருக்குறள் ஒன்று. ஒரு தந்தை மகனுக்கு என்ன செய்யணுமோ அந்த கடமையை அற்புதமாக நிறைவேற்றிய ஒரு தந்தை, மிக சக்ஸஸ்ஃபுல் ஃபாதர் தமிழ்நாட்டில், தமிழ் திரையுலகத்தில். எத்தனையோ ஃபாதர்கள் தன் பிள்ளைகளை ஹீரோக்களாக உருவாக்கி இருந்தாலும் இவர் எடுத்துக்கிட்ட முயற்சி, கஷ்டம் எல்லாமே எனக்கு தெரியும், யாரும் எடுக்கலை. அதே மாதிரி மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளெனும் சொல் என்று திருவள்ளுவர் இன்னொன்று எழுதியிருக்கார். இந்த பிள்ளையை பெக்கருக்கு இந்த அப்பன் என்ன தவம் பண்ணியிருக்கணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் மெச்சும் அளவுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற எனக்கு விஜய் எப்பவுமே பிடிக்கும். விஜயோட காம்னஸ், குவாய்ட்னஸ். இன்னும் இளைய தளபதியாகவே இருக்க அவசியம் இல்லை. விஜய், நீ அடுத்து சூப்பர் ஸ்டார் தான். ஏன்னா இளைய தளபதியா அடுத்தது இவர் தான் வரப்போகிறார். லவ் பண்ணுறேன்றாரு. நான் ரொம்ப யங் கேர்ள்ஸுங்களெல்லாம் போட்டு படம் எடுக்கிறீங்க. நான் வேறு கொஞ்ச நாள் படமே எடுக்கலை. எனக்கு ஒரு பெரிய ஒரு மாதிரி கில்ட்டி கான்சியஸ்னஸ் வந்துச்சு. இவரே இந்த கலக்கிறாரே அண்ணே, ஏதோ நம்மளையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க உங்கள் படங்களில். ஏன்னா ஒரு என்டர்பிரைசிங் பர்சன். ரொம்ப சில டைமில் ரொம்ப எமோஷ்னலாக இருப்பார். இப்போ கொஞ்சம் தெளிவாகிட்டார். அந்த எமோஷனெல்லாம் தூக்கி போடுங்க, வேண்டாம். நான் பல முறை அவரை பார்க்கும்போது கோவப்படாதீங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க, நல்லதில்லை, சிரிச்சுட்டே இருங்க, அவ்வளோதான். அவர்கிட்ட இருக்கிற அந்த மன நிறைவு எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். வெறும் பணம் காசு மட்டும் ஒரு மனிதனை உருவாக்கி விடாது. புகழ் மட்டும் ஒரு மனிதனை நிரந்தர நிம்மதியாளனாக மாற்றி விடாது. புகழ் தான் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். பணமும் புகழும் ரெண்டுமே நம்மளுக்கு எதிராக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்மளை நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா போகுது. நம்ம எண்ணத்தை கொண்டு போக போகிற ஒன்றும் கிடையாது. எல்லாம் நண்பர்களாக ஒரு குடும்பமாக இருந்து கலைப்புலி தானு அவர்களுடைய தலைமையில் சினிமாவை நிச்சயம் மாற்றுறதுக்கு என்னால் முயன்ற எனது கரத்தை தானு அவர்களுக்கு நான் நிச்சயமாக அளிப்பேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொன்றா தான் செய்ய முடியும், திடீர்னு செய்ய முடியாது. அதுக்குண்டான ஒரு கால கட்டாயத்தை நம் வரையறுத்து கொண்டு நமது சங்கம் மிகச் சிறப்பாக செயல்படும். அதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன். ஏதோ நான் வேறு அணி கீர அணி இல்லை, அவருடைய அணி தான் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸு. என்ன தானே அதாவது நம்பிக்கை வைத்திருக்காங்க தயாரிப்பாளர்கள். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுன அண்ணன் கரெக்டாக சொன்னார், காப்பாற்றுங்க, நல்ல பெயர் எடுப்போம். அடுத்து இந்த திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாகி இருக்கும் இளம் கதாநாயகர்களுக்கும் இளம் கதாநாயகிகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அப்புறம் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் சார் தானே? நீங்கள் தானே ஃபோட்டோகிராஃபர்? நீங்கள் நன்றி. இந்த ஸ்டில்லையே தெரியுது உங்களுடைய டேலண்ட்டு. என் மனப்பார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு படம் 1000 வார்த்தைகளுக்கு சமம்ன்ற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கெட்டப். அமிதாப்ப நினச்சிட்டே ஒரு கெட்டப் போட்டிருக்கீங்க அண்ணன் சொன்ன மாதிரி. என்ன அதை பார்த்தவங்க நல்லா இருக்கு. ஏன்னா உங்கள் படத்தில் ஏற்கனவே அமிதாப் நடிச்சிட்டார் உங்கள் படத்தை. ஆனால் நான் முதல்ல வந்து திரைப்படக் கல்லூரி மாணவனாக இருக்கும்போது சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படம் இந்த விஜயா கார்டன், இங்கே விஜயா கார்டன், இங்கே இந்த இடத்துல கார்டன் இருந்தது. இந்த விஜயா கார்டனில் ஷூட்டிங்கு. எனக்கு டான்ஸ் மாஸ்டர் நம்ம ஜெயராம் மாஸ்டர், கன்னடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500-1000 படங்களுக்கு அவர் டான்ஸ் மாஸ்டர் பணியாற்றிருக்க. அவருடைய மகன் ராஜா ரவி என்னுடைய வகுப்பு தோழன். அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார் அங்கே அப்பா இருக்காருன்னு. ஒரு டான்ஸு மூமெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார். அப்போது யாருன்னது ஹீரோ? கன்னடம், சட்டம் ஒரு இருட்டறை கன்னட திரைப்படம். இவர் வேலை செய்கிறத பார்த்துட்டு பயந்துட்டேன். என்னடா இந்த மிரட்டிட்டு இருக்காரு, ஒரு டைரக்டர்னா இப்படி தான் இருக்கணுமா? டைகர் மாதிரி 5 நிமிஷம் கூட ரெஸ்ட்டு கொடுக்காம அந்த படமே கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாளில் எடுத்து முடித்தாரு. நாங்கள் அப்படி ஒரு உழைப்பாளியை நான் பார்த்தது. நான் வியந்து போனேன். சினிமான்னா இவ்வளவெல்லாம் கஷ்டப்படணுமா? நான் திரைப்பட கல்லூரியில் ஏதோ ஜாலியாக நம்ம வந்து படம் எடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவரை பார்த்தாவே பயமாகி போச்சு. அப்புறம் அந்த மாஸ்டர் சொன்னார், நான் வேணா இவர்கிட்ட சொல்லட்டுமா, நீ கொஞ்ச நாள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறியான்னாரு. ஐயோ அவர் எங்கே அடி தாங்க முடியாதுங்க, அவர் டெரர் மாதிரி இருக்காருன்னு சொல்லி பயந்து ஓடி வந்துட்டேன். வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த வேகம் இன்னும் அண்ணன் அவர்கள் இடத்தில் இருக்கிறது. அவர் அரவணைத்து செல்லும் அவருடைய சகாக்கள், குறிப்பாக தன்னுடைய மேலாளரை கூட ஒரு தயாரிப்பாளராக மாற்றி இருக்கிற ஒரு மனப்பக்குவம் அவருடைய, நிச்சயமாக அது ஒரு பெரிய விஷயம். செல்வகுமார் அவ்வளவு பணிவா, நான் எப்போ ஃபோன் பண்ணலையோ என்னைய அண்ணன் டென்ஷனாக இருக்காரு அப்படின்னு, அண்ணே சாரி அண்ணன் அப்படித்தானே, உங்களுக்கு தெரியாதா? நான் அவர்கிட்ட பேசுறதை விட இவர்கிட்ட நிறைய பேசியிருக்கேன் அவரை பற்றி, இல்லையா செல்வகுமார்? ஆனால் எப்போதும் நான் அண்ணன் நல்லா இருக்கணும், அண்ணன் டென்ஷனாக இருக்கார், இந்த பதவியெல்லாம் வேணாம் தூக்கி போட்டு வர சொல்லுங்கள், அவரால் இது தாங்க முடியல, பல முறை நான் இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்கேன். அவர் பார்க்குறக்கே கஷ்டமாக இருக்குது. நான் அந்த சமயத்தில் நிறைய சாதனைகள் செஞ்சுருக்க முடியும். நம்ம வீணாக போயிடுச்சு உங்கள் காலங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக அடுத்த படத்தில் நம்மளே நடிக்க வைங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் நடிச்சிட்ருக்கிறேன், ஏன்னா ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன். நன்றி. மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமைய வேண்டும். இன்னமும் நிறையா படம்லாம் பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்லாம் முருகதாஸ் அவர்கள் சொன்னாங்க. நான் உண்மையில் முதல் படம் பண்ணும்போது எந்த மனநிலைமையில் இருந்தனோ அதே மனநிலைமையில் தான் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இது வெற்றி அடைஞ்சிருச்சு, இந்த லாங்குவேஜில் பண்ணியிருக்கிறோம், அந்த லாங்குவேஜில் பண்ணியிருக்கிறோம், என்றைக்குமே என் மனசில் அது இருந்தது கிடையாது. ஏன் இருந்தது கிடையாதுன்னா, நான் எனக்குள்ளேயே நான் எதையுமே சாதிக்கலை. ஏதோ சினிமாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், சினிமாவை நேசித்தோம், அதை காதலித்தோம். அந்த தாகத்தில் சென்னைக்கு ஓடியாந்தோம், பட்டியாக கிடந்தோம், அதை கிடந்தோம். அன்னைக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 7 நாள் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு நான் வந்து ஒரு சினிமாவில் வரணும்னு போராடிக்கிட்டு இருந்த டைமில் எப்படி அந்த 7 நாள் உயிரோடு இருந்தேன், சினிமாவை நான் சுவாசிச்சுக்கிட்டு இருந்தேன். இதுதான் எனக்கு அன்னைக்கு அந்த சுவாசம் நின்றக்கூடாது அப்படின்றது என்னென்னா, அதுக்காகத்தான் இன்றைக்கி நான் படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். என்னன்னா என் சுவாசமே சினிமா தான். நான் சினிமாவுக்குள்ளே இல்லைன்னா அந்த சுவாசம் நின்று போகும். அடுத்தது அவர் சொன்னார், நான் என்னுடைய இதை கடைசி படமாக நான் அறிவிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா இது என் முதல் படமாக நினச்சி நான் எடுத்திருக்கிறேன். இத்தனை படங்களுக்கு பிறகு இந்த படத்தில் தான் எனக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டுச்சு. ஒருத்தன் சினிமாவில் இருந்தோம், சம்பாரித்தோம்,
அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, எத்தனை பேர் உருவாக்கணும். ஒரு படைப்பாளின்ற ஒரு பெருமை, அந்த பெருமை தான் எனக்கு. இதை என்னுடைய இயக்கத்தில் கடைசி படமா நான் இதை அறிமுகப்படுத்தியிருக்கேன். எந்த நம்பிக்கையில்னா, என் முதல் படங்கள் ஒரு 10 படங்களை நான் வந்து தமிழில் டைரக்ட் பண்ண உடனே தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி இப்படி பண்ணிட்டு வருவேன். முதல் 6 படங்களை நான் அப்படித்தான் பண்ணேன். இந்த படத்தையும் தமிழில் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு ரவுண்டு அத்தனை லாங்குவேஜ்லையும் பண்ணுவேன், கண்டிப்பாக டைரக்ட் பண்ணுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி கதைதான் ஹீரோ அப்படின்னு நினைக்கிறவன் நான். மற்றவங்களாம் அந்த கதையை ஒரு 50 days ஓடுற கதையை 100 days கொண்டு போகலாம் ஒரு ஹீரோ, அவ்வளவுதான். அடுத்தது முதல் நாள் கூட்டத்தை வர வைக்கலாம். ஆனால் 2வது நாள் அந்த படம் ஓடணும்னா அந்த படத்துக்குள்ள நிச்சயமா கதை இருக்கணும். ஒரு நல்ல, அதுதான் முதுகெலும்பு. அந்த நம்பிக்கை அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த கதையை ஒரு ஹீரோவை வச்சு நான் படம் பண்ணியிருக்கேனே தவிர நான் ஹீரோவா இதில் இல்லை. சிலர் எழுதுறாங்க எஸ்.ஏ. சந்திரசேகரன் ஹீரோவா நடிச்சிட்டாரு. 75 வயசு, இந்த வயசுல 75 வயசு கிழவனா நடிச்சிருக்கிறேன். எனக்கேற்ற ஒரு கேரக்டர், அவ்வளவுதான். அந்த கிழவனுடைய குறும்புகள் ஏன்னா எல்லாருமே வந்து சீரியஸா இருக்கணும்னு தேவையில்லை. வாழ்க்கையில சோகத்தை கூட சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கிறணும் அப்படின்றதான் என்னுடைய. ஏன்னா சந்தோஷத்தை கொடுக்கறது கடவுள் தான், சோகத்தை கொடுக்கறது கடவுள் தான். சந்தோஷத்தை கொடுக்கும்போது சிரிக்கிறோம், சோகத்தை கொடுக்கும்போது ஏன் அழுகணும்? எல்லாத்தையுமே கடவுள் தான் கொடுக்குறாரு. 1 கோடியை கொடுக்குறாரு, ஒரு படம் எடுக்கும்போது ஒரு 10 கோடியை கொடுக்குறாரு, அப்போ நமக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னொரு படம் எடுக்கிறோம், 5 கோடி போகுது, ஏன் அழுகணும்? அவர் தான் கொடுத்தாரு, கொடுத்ததுல கொஞ்சத்தை எடுக்கிறாரு. ஸோ ரெண்டையுமே வந்து சந்தோஷமா ஏற்றுக்கிறோம்னு நினைக்கிறேன் நான். எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ காலகட்டங்கள் வந்திருக்கு. 90ல் நான் வந்து ஒரு முறை அப்போ டிசைட் பண்ணேன், நான் வந்து நம்ம டைரக்ட் பண்ணது போதும், சம்பாரிச்சது போதும், ப்ரொடியூஸ் பண்ணது போதும் அப்படின்னு ஒரு பாதி சாமியாரான. ஆனால் என் மகன் அவர்கள் நடிக்கணும்னு வந்தார். நானும் அப்போ வந்து இருந்த டாப் டைரக்டர்ஸ் அத்தனை பேர்கிட்டையும் அவரை கூட்டிகிட்டு போய், சார் நான் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறேன், அவரை வச்சு படம் எடுங்க அப்படின்னு நான் கெஞ்சி பார்த்தேன். நடக்கலை, வேற வழி இல்லை. ஏன் நம்மளே ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் புள்ள ஆசைப்படுறாரு. ஒரு புள்ள ஆசைப்படுறது, அவர் ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டியது ஒரு தகப்பனுடைய கடமை. என்ன படிக்கணும்னு சொல்கிறாரோ அதை படிக்க வைக்கணும், இல்லை இந்த வேலைக்கு போகிறான்னு சொல்கிறாரோ அந்த வேலைக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும். அவர் ஆசைப்பட்டார். மறுபடியும் நான் டைரக்டராக ப்ரொடியூசராக மாறினேன். அது ஒரு முறை. இப்போ மீண்டும் ஒரு திருப்தி வந்துடுச்சு சார் லைஃப்பில். போதும், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அழகான அருமையான ஒரு பிள்ளை இருக்கிறாரு, அருமையான மனைவி இருக்கிறாங்க, ஒரு நல்ல மருமக, பேரன், பேத்தி, சந்தோஷமான வாழ்க்கை. ஒரு கடவுள் நமக்கு வந்து திரும்பி பார்க்கும்போது அந்த ராஜகுமாரி தியேட்டருக்கு முன்னாடி, அப்போ இருந்த ராஜகுமாரி தியேட்டருக்கு முன்னாடி பிளாட்ஃபார்மத்தில் படுத்து கிடந்த எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுத்த பிறகு நான் ஏன் சந்தோஷமாகவே ஓய்வு எடுக்கக்கூடாது? அவ்வளோதான். அதுவும் இயக்குனராக இந்த படத்தை நான் அத்தனை லாங்குவேஜ்லையும் பண்ணிட்டு ஓய்வு எடுக்க போகிறேன்றது நான் எனக்குள்ளே எடுத்துக்கிட்ட தீர்ப்பானம். ஏன்னா இளைஞர்களை வச்சு நான் படம் எடுத்தேன், இளைஞர்களை அறிமுகப்படுத்துவேன். அதில் மட்டும் நான் வந்து என்னுடைய வேகம் போகாது. மற்றபடி சார் சொன்னார் நாங்கள் ஓடினா தான் அவர் ஓடணும்ன்ட்டு. நான் இந்த படம் எடுத்ததே 2 வருஷம் அமைதியாக இருந்ததே முருகதாஸ் அவர்களுடைய ஸ்க்ரீன் பிளேயை பார்த்தேன் 2 படத்துலையும். அதுலேயும் துப்பாக்கி வந்து
எனக்கு துப்பாக்கியோட கத்தி நல்ல படம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் துப்பாக்கியுடைய ஸ்க்ரீன் பிளே நான் வந்து என்னால் வந்து மறக்கவே முடியாது. அவர் என்கிட்டையும் விஜய்கிட்டையும் கதை சொல்லும் போது இன்ட்ரோல் வரைக்கும் தான் முதல்ல சொன்னார்னு நினைக்கிறேன். வீட்டில் நான் அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தேன், சினிமா பார்க்குற மாதிரி கேட்டுட்டு. அந்த இன்டர்வல் அந்த 12 பேரை அடிச்சுட்டான் அப்படின்னு சொன்ன உடனே எந்திரிச்சு அவர் அப்படியே நான் கட்டி பிடிச்சிக்கிட்டேன். நான் ஒரு ஒரு படத்தை என்று காட்டினார் அப்படியே அந்த இன்டர்வல் வரைக்கும். அப்படி எப்படி அவர் ஜெயிக்கிறாரு, எப்படி இப்போ வர்ற இளைஞர்கள்லாம் ஜெயிக்கிறாங்க, புதுசு புதுசாக வர்றாங்க, அவங்களையெல்லாம் நம்ம அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறோம். நம்ம நான் இத்தனை படம் பண்ணியிருக்கேன் அத்தனை படம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு நான் பழைய கதையை பேசிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. அந்த 2 வருஷமா வெற்றி பெற்ற அத்தனை படங்களையும் திரும்ப 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 பார்த்து இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன். அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு நான் இந்த படத்தை எடுத்திருக்கேன். அதான் உண்மையை சொல்லலாம். அதே மாதிரி நான் நடிச்சிருக்கேன். என்னை ஒரு பெரிய டைரக்டர் அறிமுகப்படுத்தினார்னா இந்த மேடையே தேவையில்லை. முருகதாஸே அவர் ப்ரொடக்ஷனில் என்னை நடிக்க வச்சுருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இன்னும் மேடையே தேவையில்லை, தானே ரீச் ஆகிடும். ஸோ வேற என்ன பண்ணலாம்? சரி, அவ்வளோ பெரிய இயக்குனரை வச்சு நம்ம நடிகரை அறிமுகப்படுத்திக்கிட்டா ஒரு பெருமை தானே அப்படின்ற ஒரு ஆசை, ஒரு ஆசையில் இன்னைக்கு இந்த விழா நடக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முருகதாஸாவது எனக்கு வந்து நெருங்கிய பழக்கம் உண்டு. இயக்குனர் கேவி ஆனந்த் அவர்கள் அதிக பழக்கம் கிடையாது. அவருடைய ஆஸ் அ கேமரா வேணாம், அவருடைய ரசிகன் தான் ரொம்ப நாளா. கேமராவால் கதை சொல்ல முடியும் அப்படின்றது அவர் நான் ஃபோனில் தான் கூப்பிட்டேன், நேராக கூப்பிடல. சார் ரொம்ப நன்றி சார், என்னை மதித்து இங்கே வந்து உட்கார்ந்து என்னை வாழ்த்துனதுக்கு. மற்றபடி இந்த மேடையை நான் வந்து ஒரு சிறப்பான மேடையாக மாற்றுறேன். என்னுடைய விழாலாம் அப்புறம் என்ன, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் கடந்த ஒரு 4-5 வருஷமா, கடந்த ஒரு 10 வருஷமா எங்கே போய் சிக்கிக்கிட்டு, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனால் இந்த முறை ஒரு அழகான கூட்டணின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அணி கிடையாது, கூட்டணி. ஆனால் இது அரசியல் கூட்டணியாக இல்லாமல் ஒரு அணியாக செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான ரிக்வெஸ்ட். அப்பதான் வந்து நான் அந்த ஒரு வாரத்தில் குறைஞ்சது ஒரு 530 இளம் தயாரிப்பாளர்களுக்கு ஃபோன் அடிச்சிருக்கிறேன் என் ஆஃபீஸில் உட்கார்ந்து. அவர்களுடைய ஆதங்கம், அவர்களுடைய குமுறல், அவர்களுடைய புலம்பல், அது எல்லாம் இந்த முறை கண்டிப்பாக தீர்ந்து விடும்னு அவர்களுக்கு நான் உறுதி கொடுத்திருக்கிறேன். அந்த உறுதியை என்னால் காப்பாற்ற முடியாது, நான் இந்த பதவியிலே இல்லை. இங்கே இருக்கின்ற தூண்கள் அதை நிறைவேற்றினா, நானும் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நானும் ஒரு சிறுபட தயாரிப்பாளர் தான். விஜய் அவர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறேன், விஜயகாந்த் அவர்களை அறிமுகப்படுத்துகிறேன். ஆனால் அவங்கெல்லாம் மேலே போன உடனே நான் படம் பண்ணது கிடையாது. சின்ன சின்ன தயாரிப்பாளர் தான். இந்த படம் சின்ன தயாரிப்பாளர் தான். அதனால நானும் ஒரு சின்ன தயாரிப்பாளர். சின்ன தயாரிப்பாளர்களுக்கு வாழ்வு கிடைக்க வேண்டும். அதை நீங்கள்லாம் செய்யணும்னு நான் உங்களை அன்போட பணிவோட உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட நிறைய நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த 4 வருஷமா செய்ய முடியல, அதெல்லாம் வந்து ஏன் செய்ய முடியலன்றதெல்லாம் வேற.
மெஜாரிட்டி ஓட்டோட கடந்த முறை கிடைக்க வேண்டிய ஓட்டு இந்த முறை கிடைத்திருக்கிறது. அதுதான் என்னுடைய உண்மையான ஆழ்மனதில் நான் சொல்ல வேண்டியது. தயாரிப்பாளர்கள் உங்களை நம்பி உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார்கள், அதை நாம் நிறைவேற்றுறோம். இந்த மேடையை அவர்களுடைய வெற்றி விழாவாக நான் கருதி அவர்களை நான் கௌரவிக்க ஆசைப்படுகிறேன். யூஸ்வலாக ஒரு ஒரு டாக்டர் பாலச்சந்தர் சார், டாக்டர் பாரதிராஜா சார், மகேந்திரன் சார், இவங்களுக்கெல்லாம் ஒரு தனித்தன்மை இருக்குது. அவங்கவுங்க ஒர்க்கிங் ஸ்டைலில் அவங்களோட படங்களில் ஒரு தனித்தன்மை இருக்கும். எஸ்எஸ்சி சார்கிட்ட பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட தனியாக நிற்கிறது இல்லைன்னா அவரோட போல்ட்னஸ், அவரோட அந்த படத்தோட படத்தோட தீமாக இருக்கணும். சட்டமுறையிட்டெல்லாம் நான் முதல்ல பார்த்தப்போ அசந்துட்டேன். நான் இப்படி இவ்வளோ சுறுசுறுப்பாக இவ்வளோ விறுவிறுப்பாக ஒரு படத்தை இவ்வளோ போல்டாக கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதோடு இவர் சார் வந்து தனித்து நிற்கிறது இல்லைன்னா இந்த பிளானிங், ஒரு ஷூட்டிங்கில் இன்றைக்கி இருக்க எல்லா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எப்படி வேணால் கதை பிளான் பண்ணிடலாம், எவ்வளோ கிராண்டாக பண்ணிடலாம். ஆனால் அதை பிளான் பண்ணி அந்தந்த விஷயங்களில் இந்த ஒரு கேமராமேனுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம், ஒரு மியூசிக் டைரக்டர் கொடுக்க, இதெல்லாம் கொடுத்து கரெக்டான டைமில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். எவ்வளோ வேணால் பிளான் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயத்தில் வந்து எஸ்எஸ்சி சார் வந்து ரொம்ப தனிச்சு நிற்கிறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது சங்கரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் ஏன் அவர் மட்டும் ஏன் 2 வருஷம் எடுத்துக்கிறார் படம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையாக அவரோட அசிஸ்டண்ட்டாக இல்லைன்னா ஒரு 5 வருஷம் கூட ஆகும். ஏன்னா சங்கர் கன்சீவ் பண்ணுறது வந்து அவ்வளோ கிராண்டாக அந்த விஷயம் அவ்வளோ அவர் கூட நான் ஒரு 3 படம் கேமராமேனாக ஒர்க் பண்ணன்றதுனால சொல்கிறேன். அவ்வளோ பண்ணாலும் சிவாஜி படத்தை பார்த்தீங்கன்னா 60 நாளில் டாக்கி போர்ஷன் முடிஞ்சது சிவாஜி படத்துக்கு. மீதி அதுக்கப்புறம் ஃபைட் சீக்வன்ஸ், இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், சாங் சீக்வன்ஸுக்கு தான் மீதி நாள் அதிகமாக ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு சங்கர் அந்தளவுக்கு பிளான் பண்ணி இவ்வளோ விஷயத்தை ஒர்க் பண்ணுறாருன்னா சார் கூட ஒர்க் பண்ணுறதுனால தான். ஸோ அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னோட கேமராமேலாம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க சவுந்தர்லாம். அவரோட கேட்டு ஒரு ஆர்டிஸ்ட் லேட்டாக வந்தால் எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுவார், அதுக்கப்புறம் சில விஷயங்கள் கரெக்டாக நடக்கலைன்னா என்ன பண்ணுறது, திடீர்னு ஷூட்டிங்கில் மழை வந்துட்டா இன்றைக்கி ஷூட்டிங் எப்படி மேனேஜ் பண்ணுவார், இதெல்லாம் நான் அவரோட ரகசியங்கள்லாம் கேட்டு ஆக்சுவலாக அவருக்கு வந்து அவரோட அசிஸ்டன்ட் மாதிரி தான் நானும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கேன். இந்த படம் பார்த்தேன், இந்த சாங் டூரிங் டேக்கர்ஸ் அந்த சாங்லாம் ரொம்ப நல்ல வித்தியாசமாக இருந்தது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். அண்ணன் வந்து இதில் நடிச்சிருக்காங்க. அவர் ஏற்கனவே இப்போ அவருடைய படங்களில் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக வந்து போவார். அப்போ வந்து பல பேர், நான் அப்போ சினிமாக்கெல்லாம் வரல, அது வரார் அவர் தான் இது டைரக்டர் அப்படின்னு. ஏன்னா படத்தில் ஒரு சீன் நடித்தா தான் எல்லாருக்கும் தெரியும், எவ்வளோ படம் எடுத்தாலும் பல பேருக்கு தெரியாது. அதனால தான் நினைக்கிறேன் அவர் ஒவ்வொரு சீன் அந்த ஒவ்வொரு படங்களையும் நடிப்பார். இப்போ நான் கூட எவ்வளோ படம் எடுத்தேன். தங்கர் பச்சம் படத்தில் ஒவ்வொரு சீனில் ஒரே ஒரு படத்தில் பள்ளிக்கூடன்ற படத்தில் 3 சீன் நடித்தேன். அதை தான் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஒழிய நான் எடுத்த படங்கள் உனக்கு தெரிய மாட்டேது. ஏன்னா நடிப்பு உள்ளே வந்து சித்ராலட்சுமணன் ஓட்டு கேட்க போனோம். எல்லாரை விட சித்ராலட்சுமணனை பார்த்து சில பொம்மைகள்லாம் வெக்கப்பட்டுச்சு. அவர் எவ்வளோ படம் தயாரிச்சார் அப்போ தெரியல, அவர் நடித்த உடனே தெரியுது. அநேகமாக இந்த படத்துக்கு அப்புறம் அண்ணனுக்கு கால்ஷீட் ப்ராப்ளம் வரலாம். அவர் ஸ்டைலாக இருக்கார், எல்லாம் இருக்கார். 2வது பெரிய டைரக்டருங்க வந்து நடிகர் ஆகிறது வந்து ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. ஏன்னா ஒரே படத்தில் 10 பேருக்கு நடிச்சு காமிக்கிறாங்க. அதுவும் 10 தடவை நடிச்சு காமிக்கிறதுனால அவங்க முன்னாடியே நடிகர் ஆகிட்டுறாங்க. இருந்தாலும் யாரோ ஒருத்தர் திரைக்கு பின்னாடி இருக்கணும், யாரோ ஒருத்தர் திரைக்கு முன்னாடி இருக்கணும். எல்லாரையும் போட்டி போட்டால் அப்புறம் திரைக்கு பின்னாடி யாருமே இருக்க முடியாது. யாரோ ஒருத்தர் கிங் மேக்கராக இருக்கணும், யாரோ ஒருத்தர் கிங்காக இருக்கணும். எல்லாரும் கிங்காக இருந்தால் அப்புறம் கிங் மேக்கர் இருக்க மாட்டாங்க. அதனால தான் டைரக்டருங்க அடிக்க வாசிக்கிறது. கடைசி காலத்தில் மட்டும் அவங்க வந்து ஓய்வு நேரங்களில் மட்டும் அதை நடித்து காமிக்கிறது. அந்த வகையில் அவர் வந்து இப்போ நடிச்சிருக்கிறார். நிச்சயமாக அது ஒரு ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உதாரணம் இருக்குது, பாரதிராஜா. அவர் மாட்டேன்னு சொன்னவர் நடித்து நீ ஒரு நல்ல இன்னைக்கு கால்ஷீட் ப்ராப்ளம் இருக்குது அவருக்கே. பாலச்சந்த் சார் வந்து ரொம்ப கொச்சு போடுவார், பின்னாடி தான் இருப்பார். ஆனால் அவரே பல படங்களில் நடித்தார், ஆசைப்பட்டாங்க. அந்த மாதிரி பாலுமேந்திரா அவர் நடித்தார். அந்த மாதிரி இயக்குநர்கள் நடித்தாருன்னா கண்டிப்பாக அது வித்தியாசமாக இருக்கும், கேரக்டரோடு இருக்கும். அது நான் படம் பார்க்காமே சொல்கிறேன், அது நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. வாழ்த்து. அவருக்கு படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருக்கும், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நான் இந்த படத்தை பற்றி சொல்கிறத விட அது எல்லாரும் சொல்லிட்டாங்க. அவருடைய தனிப்பட்ட குணங்களை நான் சொல்லணும். அவர் என்னென்ன பல பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓய்வு நேரத்தில் வந்து யூனியனுக்கு வருவாங்க. நமக்கு ஒன்றுமே இல்லையே, வேறு எங்கே போகலாம், சரி யூனியனில் ஏதாவது ஒரு போஸ்ட் கீஸ்ட் மேலே வந்துடலாமான்னு வருவாங்க. ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஏன்னா நான் இயக்குனர் சங்கத்தில் இருந்தேன், நான் புரட்டி பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி யார் எங்கள் இயக்குனர் சங்கத்துக்கு வந்தாங்கன்னு பார்த்தா பீக்கில் இருக்கும்போது அவர் இயக்குனர் சங்க தலைவராக இருந்திருக்கார், தாசரிக்கு அடுத்த நிலையில்.
மிக பீக்கில் இருக்கும்போது ஏங்க இயக்குனர் சங்கத்துக்கு நீங்கள் தலைவராக வந்தீங்கன்னு கேட்டால் ஏப்பா அது சோறு போட்ட இடம்பா அதை மறக்கூடாதுன்னு சொல்லுவார். நான் இயக்குனர் சங்கத்திலேருந்து தயாரிப்பு சங்கத்துக்கு வர்றதுக்கு அவர் ஒரு காரணம். அவர் சொல்லுவார், கேப்டன் தான் நான் ஷிப்பு நல்லா இருக்கணும், இல்லைன்னா கேப்டன் அப்படின்வார். அவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு வந்தேன். அவர் சொல்லித்தான் நான் வந்தேன். அப்புறம் அடிக்கடி அவர் சொல்லுவார், அவருக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது. பா சினிமாவில் எவ்வளோ ஜெயிக்கிறோமாப்பா, குடும்பத்துலையும் ஜெயிக்கணும்பா, குடும்பத்தில் நிம்மதியெல்லாம் சினிமா தோற்றுருப்பான்வார். நான் உடனே அதுலேருந்து என்ன பண்ணிக்குவேன், பட்ஜெட் படம்னு சொல்கிறோம். இந்த சினிமாவுக்கு வந்திருக்கக்கூடிய பல கேடுகளில் எதில் வருதுன்னா பட்ஜெட்டை மீறுவதனால தான் வருது. அவர் செய்த வாழ்க்கையில் செய்திருந்தால் இந்த சினிமாவுக்கு இப்படிலாம் போராடி பல போராட்டத்திலாம் நம்ம தேர்தலில் நிற்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அவர்கிட்ட ஒரு பழக்கம் என்னக்கா, நான் யூனியனில் இருந்தபோது நான் அவர் கூட நான் ஒரு இயக்குனர் சங்கத்திலேயே நான் ஒரு 15-20 வருஷம் வந்திருக்கிறேன். இங்கே கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். யார் வராங்க வரலன்றதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார். 9 மணிக்கு மீட்டிங்னா 8:55 அவர் இருப்பார். நேரத்தை கடைபிடிக்கிறதுல பாலச்சந்தர் சாருக்கு அப்புறம் அவர் தான். அதே போல் இரவுனாக்க 8 மணி 8 தூங்கிடணும். அதுக்கப்புறம் சும்மா உட்காந்துட்டு வளன்னு சினிமாக்காரங்க இரவி நீல ஆட்டம் அதெல்லாம் கிடையாது, படுத்துருவார். இதுக்கு மேலே நீ ஃபோனே எடுக்க முடியாது. டைமிங் கீப்பப் பண்ணுறதுல நம்பர் 1. அந்த டைமிங் கீப்பப் பண்ணவங்கள பெரிய ஆளாக வந்திருக்காங்க. பட்ஜெட்டில் கூட அவர் போட்டுட்டார்னா ஸ்கிரிப்ட் பக்கா இல்லைன்னா ஷூட்டிங் போக மாட்டார். அப்புறம் ஷூட்டிங்கில் காசு சம்பளம்லாம் பேசும்பொழுது அவர் நீ 100 ரூபா கேட்டீங்கன்னா 20 ரூபாய்க்கு கூட முடிப்பார். அதை இவ்வளோதான் என் பட்ஜெட்டு, நீ ஆசைப்படுறதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது, நான் ஒத்துக்கிட்டேன்னா உன்னை ஏமாற்றிடுவேன். அது வேற ஓப்பனே சொல்லுவார். அதிகமாக கேட்டீங்கன்னா தரன்னு சொல்லிட்டு ஏமாற்றிடுவேன். உன்னை நான் ஏமாற்றக்கூடாதுன்னா நான் சொல்கிற ரூட்டுக்கு வான்னு சொல்லி சம்பளத்தை குறைச்சி சொல்லுவார். ஆனால் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கன்னா கொடுப்பார், மிக கன்னா கொடுப்பார். யாரும் அவன் கேட்கவே வேண்டியதில்லை. வீட்டில் போய் கதை தட்டி உன் ஜம்மில் பேலன்ஸ் தூக்கிட்டு போட்டு கொடுத்துருவார், வீட்டில் வைக்க மாட்டார். இந்த முறையில் நம்ம தயாரிப்பில் ஈடுபடும் பொழுது நிச்சயமாக நஷ்டம் வர வாய்ப்பு இல்லை. இப்போ நான் எப்படி கொஞ்சம் நஷ்டப்பட்டேன்னா, பார்க்கறதுக்கு சின்ன படம் மாதிரி இருக்கும், எல்லாம் வெற்றி படம் தான். உள்ளுக்குள்ளே என்ன பண்ணிடுவான், யாராவது ஜூனியர் ஆர்டிஸ்ட் 200 பேர் ஐயா பசிக்குதுன்னா இந்த படத்துக்கு சம்பந்தமே இருக்காது. 20 பேருக்கு சோறு ஆகணும்ல, பின்னாடி நிற்க வேண்டுவேன். இந்த கொஞ்சம் என்னுடைய பட்ஜெட் மீறி வெள்ளலாக இருந்ததுனால நான் பாதிக்கப்பட்டேன். ஆனால் அவர் கொடுப்பார், எது முடியுமோ அதை செய்யணும். முடியாதெல்லாம் வாக்குறுதி கொடுத்துட்டு மாட்டிக்கூடாது. அவருக்கு பிடிக்காத இடத்துல காலை வைக்க மாட்டார். பல பேர் சொல்கிறாங்க அவர் டென்ஷன் பார்ட்டின். டென்ஷன்னா என்ன தெரியுங்களா, எப்போ பார்த்தாலும் டென்ஷன் பண்ணால் சம்மந்தம் இல்லாததுக்கெல்லாம் பண்ணால் டென்ஷனு. அவர் வீரன். டென்ஷன் வேற, வீரம் வேற. அவர் ரொம்ப பொறுமையாக இருப்பார். தன்மானத்துக்கு இடைஞ்சல் சொன்னால் அவர் போடுற கோபம் வேற யாருமே பட முடியாது. அவர் உண்மையிலே ஒரு வீரன். பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவங்க சன்னை தயாரிப்பாளருக்கும் பிரச்சனை. நான் இருக்கேன் அப்போ அன்றைக்கி அவர் யூனியனில் இருக்கார் தயாரிப்பு சங்கத்தில். அவர் ஆர்கியூ பண்ணுறாரு, தயாரிப்பாளன் தான் 1000 பிரச்சனை இருந்தாலும் நீ போய் மன்னி கேட்கணும், இல்லை நீ என் பிள்ளை இல்லைன்றார். அவர் உச்சகட்டத்தில் இருக்கார் விஜய். உச்சகட்டத்தில் இருந்தால் என்ன பண்ணுவோம் தெரியுமா, நம்ம 7 தலைமுறை போல் சொத்து போனாலும் சொல்கிறான், அவனா நம்மளை பார்த்தலாம் தான் சொல்லுவோம் தப்பனா. ஆனால் அவர் சொல்கிறார் நீ மன்னிப்பு கேளு முதல்ல, அப்புறம் தான் என்கிட்ட நான் பேசுவேன்னு சொல்கிறார். ஆக பண்பாளர் தான் பையன் பெரிய ஹீரோவாக இருந்தாலும் கேட்க வேண்டிய இடத்துல தவறு இருந்தால் போய் மன்னிப்பு கேள் அப்படின்னு சொன்ன ஒரு ஆள். பாலச்சந்தர், பாரதிராஜா போன்றவர்களோடு அவர் சேர்ந்து பண்ணும்போது கூட இன்னைக்கு எல்லா வகையிலையும் அவர் வெற்றி பெற்றிருக்கார். இப்போ அவங்களுடைய சிஸ்டர் அவங்களுடைய சொந்தக்கார மகள் சொன்னாங்களே பேசும்பொழுது, சினிமாவில் ஜெயிக்க பிடிச்சிருப்பாங்க, இவங்க மிகப்பெரிய சிலுத்துப்புலி படம் எடுத்தாங்கன்னு. வீட்டுக்கு போனால் சோகங்கள் நிறைய இருக்கும், பொருளாதாரத்தில் இல்லை குடும்ப வாழ்க்கை சரியில்லாமல். ஆனால் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுவார். பையனை நான் தான் கேட்பேன். சங்கரை நான் பார்த்தேன். சங்கர் பெரிய டைரக்டராக இருக்காரு, இவர் ஏதோ ஒரு பெரிய ஆள் தான், வேற யாரோ அவருடைய குருநாதர் யாருன்னு எனக்கு தெரியல. சங்கர் இவர் வந்த உடனே கால் தொட்டார். ஓ இவ்வளோ பெரிய சங்கர் இவர் தான் உருவாக்குனாரா? ஆனால் சொல்லிக்க மாட்டார் எங்கேயும், சங்கர் நான் தான் உருவாக்குனேன்னு. பல டைரக்டர் சொல்லிக்கிறாங்க, சும்மா நான் ஒரு நாள் வேலை செஞ்சிருப்பான், என் பையன் தான் எங்கே தான் போனான் அப்படிலாம் சொல்லிக்குவாங்க. 18 படம் வேலை செஞ்சிருக்கிறார் சங்கர், என் சிஷின்னு சொல்ல மாட்டார். அவனா சொல்லட்டும், நாம எதுக்கு சொல்லி தெரியணும், அவன் சொல்லட்டும்பா இவதான் என் குருன்னு. நான் இப்போ என் சிச்சின்னு சொன்னா சீப்புன்னு நினைப்பேன். எப்போ படைப்பாளி காலத்தில் அவர் உருவாக்கிய சிஷியன் பார்த்தீங்கன்னா சங்கர், உலகம் பூரா பேசப்படுற ஒரு டைரக்டர். அவர் உருவாக்கிய நடிகர் பார்த்தீங்கன்னா பல பேர் தெரியுமா, சொந்த பள்ளியை கொண்டு வரது எது சுயநலம் நினைக்கிறாங்க. நான் சொல்றேன் அது கடமை. உன் பேர் சொல்றதுக்கு உன் பையன் பெரிய ஆள் ஆனது தானே உன் பேர் சொல்லுவான். அதை இந்த கடமை பல பேர் தவற போடுறாங்க. என் பையனை நான் நடிக்க வைக்கிறதுக்கு காரணம் அவர் பார்த்தான். இந்த பட்ஜெட்டு நேரம் தவறாமல் இருக்கு என்கிட்ட, இது கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன் நான். ஆனால் பல நல்ல பண்புகளை அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு. அந்த வகையில் எஸ்எஸ்சி அவர்களை இன்னொன்று அவருடைய ஆத்மா பாருங்கன்னா
இயக்குனர் சங்கம் ஜெயிக்கணுன்றது அப்பப்போ இது தயாரிப்பாளர் சங்கம் ஜெயிக்கணுன்றது அப்பப்போ என்கிட்ட சொல்லுவார். இப்போ ஜெயிச்சு வந்த அத்தனை பேருக்கும் அந்த ஆத்மாவில் அவர் நினைச்சனாலே என்னமோ வெற்றி விழாவினுடைய முதல் விழா அவருடைய ஃபங்க்ஷனாக இருக்குது. அந்த எண்ணமும் செயலும் ஒன்றா இருக்குது. ரெண்டாவது பாருங்க, நீங்கள் கண்டிப்பாக அவர் இப்போ கூட கூப்பிட்டு நீ செயலாளர் இருந்திருப்பார். என்னால் இடைஞ்சல் வேணாம்பா, நீங்கள் ஜெயிக்கணும், நான் பின்னாடி இருக்கு தள்ளுற வண்டி அப்படின்னார். அந்த மாதிரி என்னைக்குமே போட்டிருப்பார். நாம் கேட்டுக்கொள்வதெல்லாம் என்னவென்றால், தயாரிப்பு சங்கம் நிச்சயமாக இப்போ தான் நான் பேசும்போது சொன்னார், ஒரு ஏவிஎம், ஒரு ஜெமினி, ஒரு இவங்க வாசன், இவர் நம்ம நாகிரெட்டியார், இப்படி நம்ம இவர் சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க. கேட்கும்போது நமக்கு பிரமிப்பாக இருக்குது. ஆனால் திரும்ப அது நடைமுறையில் கொண்டு வர முடியுமா அப்படின்ற பயம் கூட இருக்குது. ஆனால் ஆந்திராவில் அதை கொண்டு வந்துட்டாங்க. நாம் நினைச்சா தயாரிப்பாளர்கள் எல்லாம் இதே மாதிரி மீண்டும் ஒரு தடவை ஒரு ஏவிஎம்மோ ஒரு ஜெமினி வர முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம கிட்ட இருக்கிற ஈகோ கைட்டி போட்டுணும். நான் பெரியவன் நீ பெரியவன் இதோட தயாரிப்பாளர் பெரியவன் நினைக்கணும். அந்த நினைச்சிட்டா கண்டிப்பாக அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். ஒரு தயாரிப்பாளர் புக் பண்ண ஆர்டிஸ்ட்டை பல மடங்குக்கு சம்பளம் கொடுத்து இன்னொருத்தர் போய் விழுந்துருச்சு புக் பண்ணக்கூடாது. ஒரு டைரக்டரை புக் பண்ணால் உடனே உள்ள புகுந்து அந்த படத்தை கெடுக்கக்கூடாது. எல்லா படமும் வெற்றி படமாக இருந்தால் அது நம்ம படம்னு நினைக்கிறேன். மனப்பான்மை வந்து விட்டால் தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் சினிமா உருப்படும். பல்வேறு நினைவுகளுக்குள் ஞாபகங்களுக்குள் அழைத்து செல்கிற ஒரு தலைப்பு. எங்கள் ஊரில் சீதாலட்சுமி டாக்கீஸ்னு ஒரு டூரிங் டாக்கீஸ் இருந்துச்சு. மருதமலை மாமன்னையே முருகையா என்ற பாடலுடன் அதை கேட்கும்போதெல்லாம் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைப்போம். அந்த மூங்கில் பத்தைகளால் கட்டப்பட்ட அந்த கியூ வரிசையில் நின்று சிகரெட் அட்டையில் அந்த சினிமா தியேட்டரோட டாக்கீஸோட சீல் அடித்து டிக்கெட் கொடுப்பாங்க. உள்ளே நுழைந்து அந்த ஆற்று மணலிலே அமர்ந்து படம் பார்த்த அந்த நினைவுகள் திரும்ப வருகின்றன. உயரமானவங்க முன்னாடி இருந்தால் ஆற்று மணலில் கோபுரம் கட்டி அதுக்கு மேலே அமர்வோம். வேஷ்டி கட்டியிருந்தால் யாருமே வெற்றிலை பாக்கு கரை இல்லாமல் வெளியே வர முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இடைவெளியில் வந்து அந்த கை முறுக்கு பொறி உருண்டை என்று, அதற்கு பிறகு அந்த கோணி படுதாவிலிருந்து உள்ளே இருளும் ஒளியும் நடத்துகிற சடுகுடு ஆட்டம் என பலவித நினைவுகளை இந்த டூரிங் டாக்கீஸ் என்கிற தலைப்பு எனக்குள்ளே மீண்டும் அந்த பழைய காலத்துக்கு கொண்டு வந்தது. 70களின் ஆரம்பத்தில் பிறந்த என்னை போன்ற இளைஞர்கள் கடைசி தலைமுறையாக பார்த்த அந்த டூரிங் டாக்கீஸ் எல்லாம் இன்றைக்கு காணாமல் போய்விட்டன. அருமையான ஒரு ப்ரோமோ சாங்கும் இசைஞானி அவர்களுடைய இசையில் போட்டிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து நான் 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். எஸ்எஸ் சார் அவர்களுடைய இயக்கத்தில் இது என்னுடைய 4வது படம். தொடர்ந்து இந்த 3 பாடல்களில் ஒரு பாடல் அக்கா தங்கை பற்றிய பாடல், மீதி 2 பாடல்கள் காதல் பாடல்கள். அதில் ஒரு பாடல் வந்து எஸ்எஸ்சி சாருக்கு எழுதியிருக்கேன், காதல் பாடல். நினைத்து நினைத்து பார்த்தேன் பாடலைப் போலவே, பறவையை எங்கே இருக்கிறாய் கற்ற தமிழ் பாடலைப் போலவே ரொம்ப அழகான ஒரு கவித்துவமான ஒரு காதல் பாடல் அது. இங்கே பேசின எல்லாருமே சொன்னாங்க, இந்த எஸ்எஸ்ஆர் அவர்கள் நடித்த அந்த போர்ஷன் நான் பார்த்தேன். இளமையும் வேகமும் துள்ளலும் கொண்ட ஒரு காதலனாக இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரு. குறிப்பாக இந்த பாடல் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்புமாகும் போதெல்லாம் அவருடைய அந்த இளமையை இந்த பாடல் காட்சிகளில் நீங்கள் பார்க்கலாம். இசைஞானி அவர்களுடைய இசையில் ஜூலி கணபதி பாடல் தொடங்கி 100கணக்கான பாடல்கள் நான் எழுதியிருக்கேன். இப்போ அவருடைய இசையில் ஒரு 7-8 படங்கள் எழுதிட்டுருக்கேன். நிச்சயம் இந்த படத்தில் இடம்பெற்ற 7 பாடல்களும் அவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தாக அமையும். இந்த நேரத்திலே தயாரிப்பாளர் சங்க தலைவராக வெற்றி பெற்ற அண்ணன் கலைப்புலி தான அவர்களுக்கும் மற்ற தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைப்புலி எஸ் தான அண்ணன் அவர்கள் எப்போதும் கலைஞர்கள் மீது அன்பாக இருப்பவர். ஒரு உதாரணம் சொல்கிறேன். சென்ற ஆண்டு என்னுடைய பிறந்த நாள் அன்று காலையில் விடியற்காலையில் அவருடைய தொலைபேசி, அவர் தான் முதல்ல என்னை தொலைபேசியில் அழைச்சி வாழ்த்தினார். ஒரு 10 நிமிடம் கழித்து திரும்ப அழைத்து, தம்பி உங்கள் வங்கி கணக்கு என்ன சொல்லுங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், ஒரு அண்ணனோட சின்ன அன்பு பரிசுன்ட்டு 1 லட்ச ரூபாய் என்னுடைய அக்கௌண்ட்டில் போட்டிருந்தார். ஆக கலைஞர்கள் மீதும் கவிஞர்கள் மீதும் அன்பாக இருக்கிற அவர் நிச்சயம் தயாரிப்பாளர்களுக்கு நல்லது செய்வார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். டூரிங் டாக்கீஸ் படத்தினுடைய டீசர் வெளியீட்டு விழாவோடு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் வெற்றி விழாவை அறிமுகப்படுத்தும் விழாவையும் இங்கே அரங்கேற்றிவிட்டார் எஸ்எஸ்சி அவர்கள். அவர் என்னென்ன கனவுகள் கண்டாரோ அந்த கனவை எங்கள் நிர்வாகம் நிச்சயமாக சத்தியமாக நிறைவேற்றும். அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் அறிவித்திருந்ததை சட்டத்தின் வாயிலாகவும் அரசின் வாயிலாகவும் தவிர மற்ற அனைத்தையும் 100க்கு 101% கண்டிப்பாக செய்து முடிப்போம்.
தயாரிப்பாளர்களின் விழிநீரை துடைப்போம். எதிர்காலத்தில் ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள், எஸ்.எஸ். வாசன் அவர்கள், டி.ஆர். சுந்தரம் அவர்கள், பி. நாகிரெட்டி அவர்கள், எல்.வி. பிரசாத் அவர்கள், ஏ.எல். சீனிவாசன் அவர்கள், டி. ராமானுஜம் அவர்கள், டி.வி. ராஜ் அவர்கள், இவர்களெல்லாம் எப்படி ஒன்று கூடி இந்த திரையுலகத்தை கட்டி காத்தார்களோ அவர்கள் வழியில் அவருடைய மாண்புக்கும் எந்த விதையிலும் குறைவில்லாமல் அரை வழியில் அமைதி வழியில் நாங்கள் பணியாற்றுவோம். உலக திரைப்பட சங்கங்களுக்கு முன்னோடியாக முதன்மை சங்கம் இந்த தயாரிப்பாளர் சங்கம் என்று பெயரெடுத்து எங்களது காலம் திரையுலகின் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திரைகளில் உள்ள அத்துணை பேர்களுடைய விழிகளில் பணித்த நன்றி நீர்க்கோக்க வைக்கும் அளவுக்கு எங்களுடைய பணி சிறப்பாக அமையும். இன்றைய தினம் 6 மணி அளவில் 100 அடி சாலையில் அமைந்துள்ள ராதா பார்க் ஹோட்டலில் எங்களுடைய பதவியேற்பு வைபவம் நடைபெற இருக்கிறது. திரையுலகை சார்ந்தவர்கள், பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி தோழர்கள் அனைவரும் அங்கு வந்து எங்களை மகிழ்விக்குமாறு இந்த விழாவின் சார்பாக கேட்டுக்கொள்வதுடன், டூரிங் டாக்ஸ் படம் நான் பார்த்தேன். இது சும்மா இந்த மேடைக்காக பேசுகிறது பேச்சல்ல. உண்மையிலேயே நான் நெகிழ்ந்தேன், மகிழ்ந்தேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எஸ்ஏசி சார் அவர் கதாநாயகனாக நடித்த அந்த ஒரு ஒன் பார்ட் படம் உண்மையிலேயே இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் கிடைத்த ஒரு டைட்டானிக் காதல். அற்புதமான, ஏன்னா அந்த கதையை நான் சொல்லிட்டேன்னா பார்க்கும்போது அந்த சுவாரஸ்யம் அந்த பெப்பு குறைஞ்சிடும். இதுவரையில் அவர் 1000 படம், நான் 100 படங்களுக்கு மேல் இயக்கியிருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே ஒரு கன்னி முயற்சியாக இந்த படத்தை அவர் தொட்ட விதம், அவருடைய வயதில் அவர் 20 வயசு பசங்க பண்ணக்கூடிய படத்தை அவர் பண்ணியிருக்கிறார். எழுதி வச்சுங்க, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தை நான் இந்தியில் அமிதாப் பச்சனை வச்சு நான் தயாரிக்கணும்னு இந்த மேடையில் கேட்கலான்னு இருந்தேன். அவரே இயக்குறன்னு சொன்ன உடனே எனக்கு இன்னும் பட்ஜெட்டில் ரொம்ப பெருசாக லாபம் கிடைக்கும். இல்லை, வருங்கால இயக்குனர்களுக்கெல்லாம் உண்மையிலே நான் முருகதாஸை நெஞ்சார கொள்கிறேன். மிகப்பெரிய வெற்றி படம் துப்பாக்கி. ஆனால் எனக்கு செலவு ரொம்ப கம்மி. எப்படி எந்த பட்டறையில் ஒரு படித்து பயின்று வந்தாரோ தெரியும், அந்த கிராண்டியர் காமிக்கிற மாதிரி ஒரு எக்கனாமிக்கை கொடுத்து என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு வெற்றி படத்தை துப்பாக்கி கொடுத்துருக்கிறாரு. அவரை எந்த காலத்திலையுமே அது எப்படி எஸ்பிஎம் சாரை மனசில் வச்சு போற்றி மகிழறணும், ராஜீவ் மேனனை வச்சு மகிழறணும், அந்த மாதிரி தம்பி முருகதாஸையும் என் மனசில் வச்சு மகிழ்வேன். அவர் குடும்பத்துக்கு ஒரு தூணாகவும் துணையாகவும் இருப்பேன். எஸ்ஏசி சார் அவர்களை நான் இன்னும் சொல்ல போனால் என் வாழ்க்கையினுடைய இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு வழிநடத்தி சென்ற ஒரு செம்மல். எதையும் எடுத்து பேச மாட்டார். சொன்னார் முருகதாஸ், காலம் தவறாமைன்னு. இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு நான் உள்ள நுழையும் போது, என்ன சார் இவ்வளோ சீக்கிரம் சார், நீங்கள் 10 மணிக்கு சொன்னீங்க, அதனால் நான் வந்துட்டேன் சார். காலம் தவறாமல் அவரை மிஞ்ச முடியாது. இதெல்லாம் இந்த திரையுலகத்துக்கு நாங்கள் ஒரு சர்வ கலாசாலை மாதிரி ஒரு பாடசாலை அமைக்க போகிறோம். அதில் இயக்குநர்களாக அந்த பாடசாலையில் வரக்கூடிய இயக்குநர்களுக்கு நீங்கள் பாடம் சொல்லித்தரணும், தயாரிப்பாளருக்கு எஸ்ஏசி அவர்கள் பாடம் சொல்லித்தரணும். இன்னும் எவ்வளோ சிறப்பான விஷயங்கள்லாம் இந்த திரையுலகத்தில் எங்கெங்கேயோ மறைஞ்சு ஒளிஞ்சிருக்குது. அதெல்லாம் நாங்கள் மீட்டு வெளியில் எடுப்போம். முதற்கட்டமாக கிட்டத்தட்ட ஒரு 200 படம் முடங்கி இருக்கிற படத்தை வெளியே எடுத்துன்னு வரத்துக்கு சத்தியமாக நாங்கள் பாடுபடுவோம். விற்காத சேட்டலைட்டில் 3 மாதத்துக்குள்ளே விற்று தயாரிப்பாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்று ஒரு பெரிய விழாவாக எடுப்போம். அரசுக்கு நாங்கள் மிக மிக பாலமாக இருந்து அவர்களுக்கு துணை நின்று நாங்கள் பணியாற்றுவோம். இந்த 2வது படம் சொல்லணும்னு தான், ஒரு சமதர்ம சமுதாய பூங்காக மலரக்கூடிய ஒரு சமுதாய சீர்களில் தோல் உரிச்சு காமிச்சிருக்கிற அந்த துணிச்சல் சாரை தவிர நீதிக்கு தண்டனை கொடுத்துருக்கிறாரு, சட்டத்தின் ஒரு இருட்டரை கொடுத்துருக்கிறாரு. டூரிங் டாக்கிஸ் தான் அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்த்தை தோன்றும் ஒரு காதல் கவிதையும் ஒரு சமுதாய சீர்களும் கலந்த ஒரு சுந்தர கலவையாக டூரிங் டாக்கிஸ் இருக்குது. உண்மையிலேயே போற்றி மகிழத்தக்க அந்த படம்
வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெறும்